அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டாக மாய்ஸ்டாக பட்டர் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் மைதா 130 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், 130 கிராம் மைதா. பேக்கிங் பவுடர் 3 கிராம் எடுத்திருக்கேன், 3 கிராம்ஸ். இது கூட கார்ன்ஃப்ளவரோ இல்லை பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இது ரெண்டுமே போதும். சால்ட் வேணும்னா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ இது எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபியில் நான் இப்போது சால்ட் ஆட் பண்ணலை. இப்போது ஒரு பவுலில் 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுட்டேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் யூஸ் பண்ணணும், சில்லுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தொட்டு பார்த்தா சாஃப்டாக கையோட இம்ப்ரெஷன் வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பட்டர் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ 105 கிராம்ஸ் 105 கிராம் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சுகர் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 105 கிராம்ஸே எனக்கு கரெக்டாக இருந்தது. சுகர் நீங்கள் பவுடர் பண்ணி பீட் பண்ணாலும் பீட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக இந்த நான் யூஸ் பண்ண மாதிரி கிரானியூல்ஸாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரும் சுகரும் இந்த அளவுக்கு பீட் ஆகி வந்த உடனே இதில் நான் 5 ml வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு முட்டையை மட்டும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களில் இருக்க பட்டர் கூடயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லைட்டாக க்ரீமி கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். இது வந்த உடனே எக்ஸ்ட்ரா இன்னொரு முட்டை வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக பீட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணும்போது பவுலோட ஓரங்களில் பட்டர் சுகர் எல்லாம் தெரிச்சிருக்கும், அதெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகி வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தடவையாக பிரித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளம் கேக், டீ கேக், மார்பிள் கேக், பட்டர் கேக் இது எல்லாத்துக்குமே பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் வரும். நம்ம ஸ்பஞ்ச் கேக்கு பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்பஞ்ச் கேக்குக்கு எடுக்கிறத விட 2 மடங்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துருப்போம். இப்போது லாஸ்ட்டாக இருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா பால் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணி எடுப்போம். நம்ம அரைச்சி வச்ச மாவு சேர்த்தக்கப்புறம் எல்லாமே அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தான் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இல்லைனா பால் நம்ம முதல்ல ஆட் பண்ணிட்டோம்னா அந்த மாவுகள் எல்லாமே கட்டி பிடிச்சிரும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர் பால் தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா சென்டரில் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அப்புறம் அதுக்குள்ளால சைடெல்லாம் கரிஞ்சு போயிடும். இந்த ரெசிபிக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலான்ட்டு. இப்போ எனக்கு 3 டேபிள் ஸ்பூனும் யூஸ் பண்ணும்போது தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம திக்காக பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம டாப்பிங்ஸோ இல்லை பேட்டர்லேயே கூட நட்ஸோ டூட்டி ஃப்ரூட்டியோ எல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அது கீழே இறங்கி போகாது. லூஸாக பேட்டர் இருக்கும்போது எல்லாமே டின்னோட கீழே போய் இறங்கி இருக்கும். இப்போது நான் ஒரு 7 inch ஸ்கொயர் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ண பேட்டரை அதில் போட்டுக்கலாம். பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கனால நம்மளே தான் ஸ்பேச்சுலா வச்சு எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். பேட்டர் திக்காக இருக்கிறதுனால லெவல் பண்ணி எடுக்க கஷ்டமாக இருக்கும். நம்ம சைடில் இருக்க பட்டர் பேப்பரை டின்னோட கையால் சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா லெவல் பண்ணி எடுத்தோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு லாலிபாப் ஸ்டிக் வச்சு மார்பிள் கேக்குக்கு போடுற மாதிரி ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியாக பேட்டரை லெவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னா நீங்கள் சும்மா அந்த டின்னை டேப் பண்ணாலே போதும், லெவல் ஆகிடும். நான் இந்த கேக்கை 160 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பேட்டர் திக்காக இருக்கனால டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். நம்ம ஒரு டூத் பிக்கோ இல்லை ஸ்குயரோ வச்சு குத்தி பார்க்கும்போது எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடின்னு அர்த்தம்.
இப்போ மேலே எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க பட்டர் பேப்பரை வச்சு நம்ம கேக் அப்படியே வெளியே எடுத்துட்டு சைட்லலாம் ரிலீஸ் பண்ணி கேக் எடுத்து வச்சிடலாம். கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டீ கேக்லாம் பண்ணும்போது கேக் ரெடி ஆகி ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பர் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட் பட்டர் கேக் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை.